கிரேட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு சிராஜை விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு இப்ப சிராஜே வேண்டாங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல இந்தியன் பவுலர் இருக்காங்களாங்கிற அளவுக்கு கேட்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் இன்னும் ட்ரஸ்ட் வைக்கிறாங்க, சில பேர் சிராஜ்னால தான் பவர் பிளேல இவ்வளவு ரன் போகுது, அவர் எப்படி விக்கெட் டேக்கரா இருந்தாலும் ஏன் இப்படி புவரான ஃபார்ம் கண்டினியூ பண்றாருன்னு சொல்லிட்டு 1000 கேள்விகள் இருக்கு. இப்ப சிராஜை பத்தியும் அவருக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்ட் வருமா, இல்ல அவருக்கு என்னதான் பிரச்சனை, சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த பவுலர் வேணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முகமது சிராஜ் ஆர்சிபியோட பயங்கரமான லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்துகிட்டு வந்துட்டு இருக்காரு கடந்த ஒரு சில வருஷங்களா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ வேற டீம்ல ஆடிட்டு இருந்தாரு. ஸோ மறுபடியும் ஆர்சிபி வந்ததுக்கு அப்புறம் புது லைஃப் அப்படிங்கிறது கிடைச்சது. விராட்டுடைய கேப்டன்சிக்கு கீழே அக்ரஸிவான ஒரு பிளேயரா மாறாரு. ஸோ நாட் ஒன்லி ஆர்சிபி, இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க டெஸ்ட் சீரீஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. விராட் கோலியோட சேர்ந்து அந்த அக்ரஸிவா பிளேயரை முறைக்கிறதாகட்டும், ஸோ அவங்க கூட மைண்ட் கேம் ஆடுறதாகட்டும், விக்கெட் எடுக்கிறதாகட்டும், ஸோ நல்ல ஸ்பெல் அப்படிங்கிறத வச்சிருக்காரு. ஸோ ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது சிராஜ் கிட்ட நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு சில வருஷங்களா. பட் இருந்தாலும் இந்த வேர்ல்ட் கப் இயருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிராஜுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப புவரா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ எல்லா சீரீஸ்லயும் அடி வாங்குறாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா பெரிய பயிற்சி இல்லாம தான் உள்ள வந்தாருங்க. ஸோ எப்பவுமே பவர் பிளேல எக்கானமியா போடக்கூடிய ஒரு பவுலர் தான், பட் இருந்தாலும் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சிராஜை மட்டும் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் சொல்ற எல்லாருமே அடி வாங்குறாங்க. ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ அவரும் எஸ்ஆர்எச்ல அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், அது மட்டும் இல்லாம 57 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காரு கடந்த ஒரு சில வருஷங்களா. இருந்தாலும் அவரும் 40 ரன் 35 ரன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. சிராஜும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம்ல கரண்ட்ல விளையாண்டு இருக்காரு, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு, நல்ல ஒரு பவுலர். அதாவது முகமது சமி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் பவுலிங்கோட அடுத்த தூண். பும்ராக்கு அப்புறம் அவங்க 2 பேர் தான் வராங்க அப்படின்னு யோசிக்கும் போது சிராஜ் இந்த அளவுக்கு போரான பர்ஃபார்ம் பண்றது அவருக்கும் நல்லதில்ல, T20 வேர்ல்ட் கப் போற நம்ம இந்தியன் டீமுக்கும் நல்லதில்லை அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத நம்ம சொல்லியே ஆகணும். அது மறுக்கவே முடியாது. இப்போ ஆர்சிபி தொடர்ந்த மேட்சஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதுக்கு காரணம் என்னதான் பேட்டிங் யூனிட், பேட்டிங்ல மிடில் ஆர்டர் சரியில்லை அப்படின்னா கூட எவ்ரி மேட்ச் எப்படியோ 170 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி டச் பண்றாங்க. 170 அப்படிங்கிறது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டோட்டல் தான், எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சு இந்த பேட்டிங் யூனிட் எப்படியாவது யாராவது ஒருத்தர் கிளிக் ஆனா கூட பரவாயில்ல, அந்த 170 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் போயிடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன்னு விராட் கோலி இல்ல ஃபேப் டு பிளஸ் யாராவது ஒருத்தர் நின்று 50-60 ரன் அடிச்சாலே அழகா 170 to 180 அப்படிங்கிற நீட்டான டோட்டல் அப்படிங்கறத போஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பேட்டிங் யூனிட் இருக்கு. சோ பேட்டிங் யூனிட் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, ஒரு குறை சொன்னாலுமே கூட சோ பவுலிங் மேலதான் என்ன பொறுத்த வரைக்கும் 60% குறை இருக்குது அப்படிங்கறத நான் நம்புறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா பவுலிங்ல நான் சொன்ன மாதிரி 170 அப்படிங்கிறது டிஃபெண்டபிள் டோட்டல் தான். சோ அதை பண்ண மாட்டேறாங்க. போரான பவுலிங் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் நல்லா பண்ணா ஒருத்தர் விட்டுட்டு போயிடறாங்க. சோ ஃபாரின் பவுலர்ஸ் வந்துட்டு நல்லா பண்றது இல்ல. ஆனா போன மேட்ச் டாப்லி நல்லா பண்ணாரு, இந்தியன் பவுலர்ஸ் யாருமே நல்லா பண்ணல. சோ இந்த மாதிரியான குறைகள் இருந்துட்டே இருக்கு. அதுல மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது முகமது சிராஜ் தான். சோ ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 9.8 எக்கானமி ஆர்சிபி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ், அதாவது பவர் பிளேல. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா பவர் பிளேல மேக்ஸிமம் ரன் புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒவ்வொரு டீமுமே அது நடந்திருக்கு. ஆர்சிபியும் அந்த ரன் புஷ் பண்ணியிருக்காங்க, ஆனா அதிக ரன் வந்துட்டு விட்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ரெக்கார்டு இவங்க கிட்ட தான் இருக்கு. 9.8 எக்கானமி, ஆல்மோஸ்ட் 60 ரன்ல இருந்து 70 ரன் அப்படிங்கிற மாதிரி பவர் பிளேல கொடுக்குறாங்க ஆர்சிபி. அதுக்கு காரணம் சிராஜ் அதுல 2 ஓவர் போடுறாரு, விக்கெட் லெஸ்ஸா போறாரு அண்ட் எக்ஸ்பென்சிவாவும் போறாரு. 30 ரன்னுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஓவர்ஸ்ல வந்துட்டு போயிடுது. சோ எவ்ரி மேட்ச் நீங்க முதல் மேட்ச்ல ஆரம்பிச்சு முதல் மேட்ச்ல 35 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு, அப்புறம் 40, 42, அப்புறம் 30, 35 இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர அங்கங்க ஒரு விக்கெட் அந்த மாதிரி கிடைக்கிறதே தவிர சோ பழைய சிராஜ் அப்படிங்கறத பார்க்க முடியல. நியூ பால்ல பயங்கரமா போடுவாருங்க, அந்த ஸ்டெம்ப் லைன்ல ஏத்துறதாகட்டும், LBWக்கு போறதாகட்டும், அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த். இந்த ஸ்விங், இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் இதெல்லாமே வந்துட்டு அவருக்கு 90% ஒர்க் ஆகுதோ இல்லையோ தவிர அவருடைய அந்த பேஸ் தான் அவருடைய அந்த வேரியேஷன். சோ அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மைண்ட் கேம் ஆடுறது, பிளேயர்ஸ் அங்க ஃபிட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு LBWக்கு பால் போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட மைண்ட் கேம்ஸ் ஆடுவாரு. அந்த ஒரு ஓல்டு சிராஜை நம்ம ஆர்சிபி டீம் மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ சிராஜுடைய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப குரூசியலுங்க. ஆர்சிபி வெற்றிக்கு தேவை அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டார் பிளேயரும் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஏன் தான் இந்த டீம்ல இருக்காருன்னு கேட்கற அளவுக்கு அவங்க ஃபேன்ஸே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒண்டி ஒவ்வொரு மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. 300 ரன் வெறும் 5 மேட்ச்ல குவிச்சு வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சு லாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பவுலிங் யூனிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க டோட்டல் பழைய பவுலிங் யூனிட் போட முடியாட்டியும் ஒரு 60% பவுலிங் யூனிட்டும் 40% பேட்டிங் யூனிட் தான் சொல்லி ஆகணும். சோ பவுலிங் யூனிட் சரியாகணும் அப்படின்னா மிகப்பெரிய தூணான சிராஜ் ஃபார்முக்கு வர வேண்டியது முக்கியம். இன்னும் 9 மேட்ச் தான் இருக்கு. இப்ப இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆர்சிபி டீமுக்கு இருந்துட்டு இருக்கு. முகமது சிராஜுடைய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஓகே, அவரு ஃபார்ம்ல இல்லாதப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான பவுலர்ஸ் ஆவது வைக்கணும். இப்ப ரீஸ் டாப்லி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா அவர் மேல இருக்கிற பிரஷர் எடுத்து விடலாம். சோ பவர் பிளேல சோ என்ன பொறுத்த வரைக்கும் வைசாக் விஜயகுமார் செம்ம ஒரு மெட்டீரியல் இருக்கேன். சோ ஆரம்பத்துல இருந்தே 11ல ஒரு கண்டினியூவா வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஆப்ஷன் இருந்தாலும்
இருந்தாலும் வைசாக் விஜயகுமார் சூப்பரான ஒரு பவுலர். ஸோ கிடைச்ச சான்ஸ் அப்படிங்கிறது யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. முதல் மேட்ச்ல நல்லா பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட அந்த எல்லா விதமான அந்த ஸ்விங் எபிலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு மேட்ச் அடி வாங்கினாலும் இந்த மாதிரி திரும்பி திரும்பி ரிட்டர்ன் சான்ஸ் கொடுக்கணும். ஸோ பவர் பிளேல என்ன பொறுத்த வரைக்கும் சிராஜு வைசாக் விஜயகுமார் 2 ஓவர் போடுறது அப்படிங்கிறது மச் பெட்டர்னு தோணுனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பின்னர், அதுக்கப்புறம் ரீஸ் டாப்லி, இல்லைன்னா ஃபெர்குசன் எடுக்கிறீங்களா, ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப் அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். ஸோ கண்டிப்பா பவர் பிளேல சிராஜ் வந்துட்டு ஓரளவுக்கு எக்கானாமிக்கலா, விக்கெட்லெஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எக்கானாமிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பென்சிவா போடாம அந்த 2 ஓவர் போட்டுட்டாரு அப்படின்னா பவர் பிளேல ரன் வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்ஸ்மேன் மேல வந்துட்டு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ மற்ற பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த பவுலிங் யூனிட்டுமே சிராஜை வச்சு தான் பில்ட் பண்ணணும். அதுதான் வழி. அதை தவிர வேற மாற்றங்கள் கிடையாது. ஸோ சிராஜோடைய ஃபார்ம் ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப குரூசியல். இந்த 9.8 அப்படிங்கிற மோசமான ரெக்கார்டை உடைச்சு திரும்பி ஆர்சிபி வரணும்னாலும் சிராஜ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பவுலிங் யூனிட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை முகமது சிராஜ். அவர் சரி பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.